விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் காசிக்கு நிகரான திருத்தலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. காசிக்கு என்ன சிறப்பு? காசியில் இரக்க முக்தி. எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் காசியில் இறந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். இறப்பதற்காகவே காசிக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன், சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன், அதனால காசிக்கு போய் அங்கே என்னுடைய இறப்பு நிகழட்டும் என்று போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காசிக்கு சமமான ஒரு திருத்தலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனுடைய சிறப்பை கந்தபுராணம் எப்படி சொல்கிறது தெரியுமா? அந்த தலத்தில் யாராவது இறந்து போனால் அவர்கள் உடம்பை சிவபெருமான் தன்னுடைய மடியில் கிடத்தி அவர்களுடைய காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அவர்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டுவார். பார்வதி தேவி தன்னுடைய முந்தானையால் அவர்களுக்கு வீசி விடுவாள். அவ்வளவு சிறப்புக்குரிய தலம், காசியை போன்றே சிறப்பு பெற்ற தலம் என்று கந்தபுராணம் சிறப்பித்து சொல்கிறது. தூசினால் அம்மை வீச தொடையின் மேல் கிடத்தி துஞ்சும் மாசில்லாத உயிர்களுக்கு எல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விழுமிதான முதுகுன்றம் வரையின் கண்டான் என்று கந்தபுராணம் காசியில் எப்படி இறந்தால் முக்தி கிடைக்குமோ அதுபோல இந்த தலத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அவர்களை சிவபெருமான் தன் மடியில் கிடத்தி காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி தரிசனம் கொடுப்பார். பார்வதி தேவி தனது முந்தானையால் விசிறி விடுவார் என்று சொல்கிறது. அந்த தலம் எது தெரியுமா? விருத்தாச்சலம். விருத்தம் என்றால் பழமையான, அசலம் என்றால் மலை. பழமையான மலை என்பதால் அதற்கு விருத்தாச்சலம் என்று பெயர். அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கும் பழமலை நாதர் என்று பெயர். பழமையான மலையிலே இருக்கக்கூடிய நாதர். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம்தான் காசிக்கு நிகரான தலமாக கந்தபுராணத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாரத்தில் விருத்தாச்சலத்தை திருமுதுகுன்றம் என்று குறிப்பிடுகிறார்கள். முதுமையான மலை என்பதால் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விருத்தாச்சலம் தலத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கின்றன நமக்கு தெரியும். அதே போல விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் இருக்கின்றன. அதில் இரண்டாம் படை வீடு இங்கே இருக்கிறது, ஆழத்து பிள்ளையார் சந்நிதி. விருத்தாச்சலம் திருத்தலத்திற்கு என்று நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. விவசித்து முனிவர்தான் இந்த கோவிலின் திருப்பணிகளை செய்தார். இந்த கோவிலின் தல விருட்சம் வன்னிமரம். அங்கே வேலை செய்தவர்களுக்கு கூலியாக வன்னி மரத்தின் இலைகளைத்தான் அவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எந்த அளவிற்கு வேலை செய்தார்களோ அதற்கு ஏற்றாற் போல அந்த வன்னி மரத்து இலைகள் பொற்காசுகளாக மாறின என்கிறது தல புராணம். விருத்தகிரீஸ்வரர் கோவிலை பற்றி பேசுகிற போது குரு நமச்சிவாயருக்கு அம்பிகை நேரில் வந்து அன்னம் கொடுத்ததை நிச்சயமாக சொல்ல வேண்டும். குரு நமச்சிவாயர் இந்த தலத்திற்கு வருகிறார். பசி எடுக்கிறது. அம்பாளை பார்த்து எனக்கு கொஞ்சம் சோறு கொண்டு வா என்று பாடுகிறார். பாட்டில் கிழத்தி என்று சொல்லி பாடுகிறார். கிழத்தி என்றால் உரியவள், தலைவி என்று பொருள். முருகப்பெருமானுக்கு குறிஞ்சி கிழவன் என்று ஒரு பெயர் உண்டு. கிழவன் என்றால் தலைவன் என்று பொருள். குரு நமச்சிவாயர் பாடுகிறார், நன்றி புனையும் பெரிய நாயகி கிழத்தி என்றும் சிவனார் இடக்கிழத்தி நின்று நிலை கிழத்தி மேனி முழு நிலக்கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடுகிறார். உடனே அம்பாள் கேட்டாள், கிழத்தி கிழத்தி என்று பாடுகிறாயே, கிழவியால் எப்படி சோறு கொண்டு வர முடியும், எப்படி நடந்து வர முடியும் என்று அம்பாள் கேட்க, உடனே அம்பாளை கிழத்தி என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு இளையவளாக பாவித்து ஒரு பாடல் பாடுகிறார். முத்த நதி சூழ் முது குன்றம் உறைவோளே பத்தர்
பணியும் பதத்தாளே அத்தன் இடத்தாளே முற்றா இள முலை மேலார வடத்தாளே சோறு கொண்டு வா என்று பாடியவுடன் அம்பிகை, விருத்தாம்பிகை, பெரிய நாயகி இந்த திருநாமங்களோடு இருக்கிற அம்பாள் குரு நமச்சிவாயருக்கு அன்னம் கொண்டு வந்து கொடுத்தாளாம், இளமையான தோற்றத்தோடு. அதனால் அவளுக்கு பாலாம்பிகை என்கிற ஒரு திருநாமமும் ஏற்பட்டது. விருத்தாச்சலம் என்பது காசிக்கு நிகரான தலம். அங்கே இறப்பவர்களுக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும். அந்த ஊருக்கு என்று இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இதே போல ஒரு ஆன்மீக சிந்தனையை நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.